ஒரு ஆனந்தம் அடையணும் அப்படிங்கறதுக்காக தான் அந்த ரெண்டுமே ஃபங்க்ஷன் பண்ணுது. மகிழ்ச்சியான வாழ்க்கை எப்படி வாழ்றது, இது எண்ணங்களில் தான் நம்ம வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ கான்சியஸ் மைண்ட் வந்து 10 to 15% தான் இருக்கும். சப்கான்சியஸ் மைண்ட் வந்து 80 to 85% இருக்கும். உதாரணத்துக்கு நான் இவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா அந்த பணம் வச்சு நான் என்ன பண்ண போறேன்? எண்ணங்கள் வந்து எப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கணும்? நம்ம லாஸ்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த சீரீஸ் அந்த மனசை பத்தி நான் பேசிட்டு இருந்தேன். எப்படி வந்து அந்த மனம் ஒரு ஒரு இதா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது வந்தது அப்படிங்கறத பத்தி நான் பேசிட்டு இருந்தேன். சொல்லிட்டு இருந்தேன் நானு. மனம் வந்து ஓரறிவு கொண்ட ஜீவன்ல எப்படி இருக்கும், ஈரறிவு கொண்ட அப்படி அப்படி வரும்போது ஒரு ஆறாவது அறிவு வரும்போது தான் மனம் வந்து நல்லா ஃபுல்லா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். அந்த இன்னொன்னு நம்ம பாத்தீங்கன்னா நம்ம வந்து எப்ப வந்து நம்ம ஆன்மா வந்து இந்த பௌதீக உடலுக்குள்ள வருதோ அப்பவே வந்து மனம் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிரும். நீங்க பார்த்திருப்பீங்க சின்ன குழந்தைகள்லாம் ரொம்ப எஃபெக்டிவா ஃபங்க்ஷன் ஆகாட்டி கூட பட் அவங்களுக்கு மனசு இருக்குது. சில விஷயங்கள வந்து அவங்க பார்க்குறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ மனசு வந்து அங்கிருந்து இவால்வ் ஆகி ஆரம்பிக்குது. ஆ மனம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, திடீர்னு பார்த்தா மகிழ்ச்சி அடையறதுக்கும் மனம் வேணும். ஐ மீன் துக்கமடையறதுக்கும் மனம் வேணும். மத்தவங்கள மதிப்பிடுறதுக்கும் மனம் வேணும். எல்லா விஷயத்துக்கும் நமக்கு மனம் வேண்டியிருக்கு. இந்த பிசிக்கல் பாடி வச்சு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே மாரி மனம் வந்து எது டிசைட் பண்ணி ஒரு ஃபைனலா ஒரு டெசிஷனுக்கு வந்து இத நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, மனசு வந்து ஒரு ஆர்டர் குடுக்கும்போது, அந்த பிசிக்கல் பாடி அப்படியே கிளம்பி போய் அந்த வேலைய செஞ்சுரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நெனச்சதுக்கு அது மனசு தான் நெனைக்குது. ஆனா, அங்க மனசு மனக்கண்ல போறது வேற. ஆனா வந்து நம்ம அந்த இடத்துல போய் ஒரு வேலைய சாதிக்கணும் அப்படின்னாக்கா, பிசிக்கல் பாடி தான் அங்க ஃபங்ஷன் ஆகணும். ஸோ பிசிக்கல் பாடி அங்க போய் ஃபங்ஷன் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ எல்லாத்துக்குமே மனசு தான் காரணமா இருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆன்மாவ பொறுத்தவரைக்கும் எல்லா அனுபவங்களுமே வந்து வந்து சமமானவை. நம்ம தான் வந்து அது வெற்றி, தோல்வி, துக்கம், சந்தோஷம், இது நடந்தது நல்லது, இது கெட்டது, அந்த மாரி நெறைய பாகுபாடுகள் வந்து நம்ம மனசுல தான் வச்சுட்டுருக்கோம். ஆனா, ஆன்மாவ பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து அந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையாது. ஆன்மாவுக்கு எல்லாமே ஒரு அனுபவங்கள். அனுபவத்துக்காக தான் ஆன்மா வந்து இந்த பூமிக்கே வருது. பட் எப்ப வருதோ, அப்ப உடனே வந்து மனம் வந்து உண்டாகி ஃபங்ஷன் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ சத் அப்படிங்கிறது வந்து உடல். சித் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மனம், சச்சிதானந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2மே உடலும், மனமும் பல முயற்சிகள் செஞ்சு என்ன செய்ய ஆரம்பிக்குது? எதுக்காக செய்யுது இந்த உடலும், மனமும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு ஆனந்தம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 2மே ஃபங்ஷன் பண்ணுது. மனிதனுடைய நோக்கமே வந்து ஒரு ஆனந்தமான வாழ்க்கைய வாழலாம். அதுக்காக தான் அவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு, நெறைய வேலைகள் செஞ்சு, நெறைய காரியங்கள் செஞ்சு, நெறைய அதனுடைய என்ன சொல்றது? அந்த பலன்களை அனுபவிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்துல வந்து பாடுபட்டுட்டு இருக்கான். அ ஸோ மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை எப்படி வாழ்றது? அந்த பரிணாம வளர்ச்சி வந்து நெறைய அடைஞ்சு தான் அந்த மனத வந்து உடல் பெற்றிருக்குது. பகுத்தறியும் திறன் கூட மனசுல தான் இருக்கு. ஸோ இந்த சத் என்கிற உடலும், சித் என்கிற மனமும், ஆனந்தம் என்ற ஒரு இதை நோக்கி தான் நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம். மகிழ்ச்சியான வாழ்க்கை எப்படி வாழ்றது? எ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா, ஒரு சின்ன லெவல் இருக்கும் கூட ஒரு வேலைக்கு போய் ஒரு சம்பாரிச்சு, அந்த பணத்த வச்சு எப்படி வாழ்க்கை சந்தோஷமா வாழலாம்? ஒரு பெரிய பிசினஸ் மேன் பார்த்தீங்கன்னா, அவங்களும் எப்படி பிசினஸ் இன்னும் விரிவாக்கம் பண்ணலாம்? அதுல வர்ற ப்ராஃபிட் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்? அத வச்சு நம்ம எப்படி சந்தோஷமா குடும்பத்த நடத்தலாம்? எப்படி நம்ம உலகத்துக்கு குடுக்கலாம்? அந்த மாரி அவங்கவங்களுடைய எண்ணங்கள பொறுத்து அது மாறுபட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ, மனித வாழ்க்கை என்பது இந்த பரிணாம வளர்ச்சி அடைந்த மனச வச்சு எப்படி சந்தோஷமா இந்த உலகத்துல வாழ்றது அப்படின்னு சொல்லி தான் எல்லா முயற்சிகளும் பண்ணிட்டு இருக்கேன். எந்த துறைய வந்து வேணாலும் அவங்க சார்ந்திருக்கலாம். அதாவது வந்து அவங்க வந்து அரசியல்வாதியா இருக்கலாம், ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருக்கலாம், ஒரு விவசாயியா இருக்கலாம், ஒரு வேலைக்கு போறவங்க எல்லாருமே இத தான் வந்து நம்ம நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எப்ப நம்ம ஒண்ணு நெனச்சுட்டு இருக்கோம், அது நடந்துச்சுன்னா எவ்வளோ சந்தோஷப்படுறோம். ஸோ நினைத்தது நிறைவேறிட்டா நம்ம சந்தோஷம். ஒரு வெற்றி கிடைச்சா அது சந்தோஷம். ஸோ வெற்றியும், மகிழ்ச்சியும் வந்து வேற வேற இல்ல. வெற்றி நமக்கு எப்ப வெற்றி கிடைக்குதோ, அப்ப எல்லாமே நம்ம சந்தோஷப்படணும், மகிழ்ச்சி அடையணும். ஸோ மகிழ்ச்சியும் வெற்றியும் ஒண்ண சார்ந்திருக்கு. ஆனா நம்ம வந்து ஆன்மீக வாழ்க்கையில பாதையில பயணம் பண்ணும்போது என்ன பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு தோல்வி வந்தா கூட அத எப்படி எடுத்துக்கிறது? ஒரு சமநிலையில் எடுக்கக்கூடிய ஒரு
நிலைக்கு நம்ம மனசு வந்து செல்லுது. மனச வந்து அந்த நிலைக்கு நம்ம கொண்டு போகணும். ஏதோ ஒரு நல்லதுக்கு எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்னு நம்ம அந்த நம்ம எப்ப அத வந்து உணர முடியும்? அத உணரக்கூடிய நிலை வந்து நம்ம எப்ப வந்து அந்த ஒரு முக்தியை நோக்கிய பயணத்தில் இருக்கிறோமோ, அந்த ஆன்மீக பயணத்தில் நம்ம இருக்கிறோமோ, முதல்ல கூட கஷ்டம். ஆன்மீகத்துக்கு வந்த உடனே அது ரொம்ப கஷ்டமான விஷயம் இருந்தாலும், அந்த கொஞ்ச நாள் ஆக ஆக ஓகே இதுவும் ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்னு ஒரு ஏற்றுக்கொள்ள மனப்பான்மை சமநிலையில வந்து நம்முடைய வாழ்க்கையை வாழக்கூடியது வந்து கொஞ்ச நாள் ஆகும். தியானம் பண்ணி, புத்தகங்கள் படிச்சு, நம்ம அதனால ஞானம் அடைஞ்சு, நம்ம அது புரியும்போது தான் வாழ்க்கை பயணம் புரியும்போது தான் நம்ம வந்து தோல்வியை கூட சமமாக பாவிக்கக்கூடிய நிலைமை நமக்கு இருக்கு. இல்லன்னா நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு ஒரு வேலை செஞ்சு வெற்றி அடையணும்னு நினைச்சு போயிட்டு இருக்காங்க. ஒரு ரன்னிங் ரேஸ்ல ஒரு அத்லெட் ஓடுறாங்க. அவங்க தோத்து போயிட்டாங்க அப்படின்னாக்கா, அது எவ்வளவு வருத்தமான விஷயமா அதே ஜெயிச்சாங்கன்னா எப்படி இருக்கும்? 2 மனநிலையும் வந்து ஒரே மனசு தான். பட் பார்க்கக்கூடிய கோணங்கள் தான் வேறையா இருக்கு. பட் தோல்வி அடைஞ்சா ஏத்துக்கக்கூடிய மனநிலையில் இருக்காங்களா? என்ன சொல்லுவாங்க? "ஓ! நீ ஓடி தோத்துட்டியா?" அப்படிதான் கேட்பாங்க. "நீ வின் பண்ணலையா?" அப்படி கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது அவங்களுக்கு கூட மனசு கஷ்டமா இருக்கும். ஸோ, என்னைக்கு வந்து நம்ம சமநிலையில் வந்து வெற்றியும், தோல்வியும், சந்தோஷத்தையும், துக்கத்தையும் ஆ ஐ மீன் நல்ல நல்ல செயல்களையும், நம்ம நம்ம வந்து கெட்டதுன்னு நெனச்சிருக்க செயல்களையும் சமமாக பாவித்து ஒரு சமநிலையில இருக்கணுமோ, அதுதான் ஆன்மீகத்தினுடைய உண்மையான ஆணிவேர் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல விரும்புறேன். 2வது பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு நம்ம வாழ்க்கையில வந்து எது கிடைச்சாலும் ஒரு எளிய வழி இருக்குதா அப்படின்னு கேட்டாக்கா, ஆம் அப்படின்னு ஆமா இருக்குதுன்னு சொல்லலாம். பட் பெரும்பான்மையானவர்கள் என்ன நினைக்கிறாங்க, கடின உழைப்பு முயற்சி இருந்தா மட்டும் தான் வெற்றி வரும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. சிலர் இப்பல்லாம் லேட்டஸ்ட்டா சொல்றது ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணாதீங்க அப்படின்னு. ஹார்ட் ஒர்க் தான் முயற்சி திருவினையாக்கும் சொல்லியிருக்காங்க. முயற்சி நம்ம இருக்கணுங்க. முயற்சி இருந்தா சக்சஸ் கிடைக்கும். பட் அத சார்ந்த முயற்சி மட்டும் பத்தாது. முயற்சியோட சார்ந்து சில விஷயங்களையும் நம்ம சேர்த்து செய்ய வேண்டியிருக்கு. ஸோ என்னைக்கு வந்து நம்ம வந்து கடின உழைப்பு மட்டும் இருந்தா மட்டும் தான் ஜெயிப்போம் அப்படின்னு நினைச்சோம்னா, நம்ம அத யோசிச்சு வச்சு நம்ம இன்னைக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணல. நம்ம வந்து அதனால நம்ம சக்சஸ் ஆக முடியாது அப்படின்னு நம்மளே ஒரு டெசிஷனுக்கு வந்துர்றோம். என்னைக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணல, சக்சஸ் ஆக முடியாது, முடியாது அப்படின்னு நம்ம நினைச்சோமோ, அதே வந்து ஒரு உடல் சோர்வுக்கு சென்று விடும். நம்ம வந்து சக்சஸ் கூட பண்ண முடியாது. நம்முடைய ஆ செய்யக்கூடிய வேலையில வந்து அந்த வெற்றி கிடைக்கல அப்படிங்கும்போது நம்ம வந்து டயர்ட் ஆயிருவோம். ஸோ உடலும் கூட சோர்வடைஞ்சிரும். அப்படி சோர்வடைஞ்ச உடல வச்சு நம்ம மனத ஏற்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ மனம் வந்து என்னைக்கு சந்தோஷமா இருக்கோ, உடம்பு கூட ஒரு என்ன சொல்றது? ஒரு ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். ஒரு நல்ல வெற்றிக்கான வழியில பாடுபடுறது கூட உடல் வந்து நமக்கு ஒத்துழைக்கும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்ல வரேன். நெறைய பார்த்தீங்கன்னா, நெறைய கண்டுபிடிப்புகள் இருக்கு. அதாவது வந்து சயின்டிஃபிக் ரிசர்ச்ல கண்டுபிடிச்சதாகட்டும், நெறைய டிஸ்கவரீஸ் ஆகட்டும், அதே மாரி பிசினஸ்ல ரொம்ப சக்சஸ் ஆனவங்கலாம் கூட எல்லாமே படிப்புல வந்தது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்களுடைய அப்ப அவங்க என்ன பண்றாங்க? எப்படி அவங்க சக்சஸ் அடைஞ்சாங்க? ஃபார் உதாரணத்துக்கு சொன்னா மைக்ரோசாஃப்ட் ஆகட்டும், இல்ல Google ஆகட்டும், இல்ல இன்னும் சின்ன சின்ன கம்பெனிகள் எதாகட்டும், அந்த சின்ன லெவல்லயோ, பெரிய லெவல்ல சக்சஸ் வர்றது அவங்களுடைய எத சார்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். அதே மாரி நெறைய பார்த்தீங்கன்னா, ஸ்கூல், காலேஜ் போகாதவங்க கூட ஒரு பர்ட்டிகுலர் பிசினஸ் எடுத்து ரொம்ப நல்லா நடத்துவாங்க. அப்ப அவங்க எப்படி படிப்பில்லாம நடத்த முடியுது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஸோ அங்க அது முடியுமா? இது சாத்தியக்கூறுகளுக்கு உட்பட்டதா? அப்படின்னா, கட்டாயம் அது சாத்தியக்கூறுகளுக்கு உட்பட்டதா அப்படின்னு நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம அங்க என்ன பண்ணணும்? அது என்ன வந்து அந்த மாரி ஒரு வெற்றிக்கான வழிய நம்ம குடுக்குது? நம்மள வந்து அது இட்டு செல்லுது அப்படின்னு சொல்லி நான் பார்க்கணும். நம்மள சுத்தி ஒரு சக்தி இருக்கு. நம்ம சொல்றோம் தியானம் பண்ணுங்க, பிரபஞ்ச சக்தி, காஸ்மிக் எனர்ஜி உங்களுக்குள்ள போகும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆ அதே மாதிரி வந்து நம்ம அ நெறைய சக்திகள் இருக்கு. மின் சக்தி இருக்கு. நமக்கு பவர் இன்னைக்கு இருக்கு. மின் சக்தி இருக்கு, அணு சக்தி இருக்கு. ஏகப்பட்ட சக்திகள் நம்மள சுத்தி ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அதே மாரி எண்ணம் என்ற சக்தி வந்து மாபெரும் சக்தி. அத நம்ம நெனச்சுக்கணும். நம்முடைய எண்ணங்கள் தாட்ஸ வந்து நம்ம எவ்வளவு இதா நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்க ரொம்ப முக்கியம். அந்த எண்ணத்துக்கு மிஞ்சிய சக்தி வேற எதுவுமே இல்ல அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஸோ எண்ணங்கள் எப்படி இருக்கணும்? அது எப்படி ஹேண்டில் பண்றது? எப்படி அந்த சக்திய வச்சு நம்மள இயக்குறது? அப்படின்னு நம்ம பார்க்கணும். அது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, "எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர்" அப்படின்னு திருவள்ளுவர் அது நம்ம என்ன நினைக்கிறோமோ, எய்துவர்னா கிடைக்கும். கிடைக்கும் நமக்கு அதுக்கு. எண்ணியர் நம்ம எண்ணக்கூடியவங்க எப்படி எண்றோம்? எந்தெந்த விஷயங்கள வச்சு நம்ம எண்றோம். அப்படி பண்ணா தான் நமக்கு அது கிடைக்கும். எய்துவர். எண்ணி எண்ணியாங்கு எய்துவர் அப்படிங்கிறாரு. அப்பதான் நமக்கு கிடைக்கும்.
சோ எப்படி என்ன இது ஒரு மாபெரும் சக்தி. எப்படி நம்ம பிரபஞ்ச சக்தி சொல்லிட்டு இருக்கிறோமோ, அணுசக்தி, மின்சக்தி சொல்லும்போது எண்ணங்களின் சக்தி ஆல்சோ அது கூட ரொம்ப வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான சக்தி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ அந்த மாரி ஒரு சக்தி வச்சு தான் இவங்க எல்லாமே வந்து பிசினஸ் வந்து சக்சஸ் பண்ணிருக்காங்க. அது படிச்சவங்களாகட்டும், படிக்காதவங்களாகட்டும், ஒரு பிசினஸ் ஆகட்டும், ஒரு வாழ்க்கை ஆகட்டும், எல்லாத்தையும் வந்து ஒரு நல்லபடியா ஒரு நான் சொன்ன மாரி சந்தோஷமா கொண்டு போகணும் அப்படின்னு நம்முடைய எண்ணங்கள் தான் இருக்குது. எண்ணங்களில் தான் நம்ம வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஒரு தோல்வி வரும்போது துவண்டு போகாமலும், அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு நம்ம மனச யூஸ் பண்ணி தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். மனச நம்ம அத எப்படி வச்சுக்கிறோம் அந்த நேரத்துல. தோல்விய நினைச்சு வருத்தப்படுறோமா? இல்ல தோல்வி வந்து வெற்றியாக மாற்ற முடியுமா? ஓகே ஒரு அக்செப்டன்ஸ் வருதா நமக்குள்ள? அதெல்லாமே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அப்ப இந்த எண்ணம் அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு புலனாகாது. இப்ப நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது கட்டாயம். அதே மாரி நீங்க என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியாது. ஆனா அப்படிப்பட்ட கண்ணுக்கு அகப்படாத, புலனாகாத ஒரு சக்திய வச்சு, புலனாகக்கூடிய ஒரு பொருட்களாக மாற்ற முடியும். இப்போ அப்படின்னா ஒண்ணு வேணும்னு நினைக்கிறேன். அது என்னோட தாட். அந்த தாட்ட வச்சு நான் வேண்டிய பொருளை வந்து என்னால அடைய முடியும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடு. இட் இஸ் அ டாக்ட்ரின் ஆஃப் தாட் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. இல்ல தாட் பிலாசபி அப்படின்னு சொல்லலாம். இந்த மாரி ஒரு தாட் பிலாசபி என்ன பிலாசபி நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டம் ஆகட்டும், இல்ல ஸ்கூல்ஸ் ஆகட்டும், காலேஜஸ், யுனிவர்சிட்டி எதுவுமே சொல்லுது. யாரு டீச்சர்ஸும் சொல்லித் தர முடியாது. இது ஒரு உளவியல் ரீதியான ஒரு கோட்பாடு அப்படின்னு கூட வச்சுக்கலாம் நம்ம. ஸோ அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னாக்க, இந்த இந்த மாதிரி சொல்லித் தரக்கு டீச்சர்ஸும் நமக்கு இல்ல அந்த மாதிரி. அவங்க வந்து படிக்க சொல்லி சொல்லுவாங்க. அ நம்முடைய வாழ்க்கையில இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, லைஃப் ஸ்கில்ஸ் நம்ம குடுக்கணும் அப்படிங்கிறத வந்து யுனிவர்சிட்டீஸ் வந்து சொல்லிட்டு இருக்கு. யுனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். ஸோ ஒன்லி அகாடமிக் ஸ்கில்ஸ் மட்டும் குடுக்காதீங்க. அகாடமிக் ஸ்கில்ஸ் வந்து புக்ஸ்ல இருக்கிற டீச்சிங்ஸ் எப்போ கண்டுபிடிச்ச டீச்சிங்ஸ் எழுதிருங்க. பட் ஹவ் டு லிவ் த லைஃப் லைஃப் ஸ்கில்ஸ் நம்ம இம்பார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால நெறைய வேல்யூ ஆடட் கோர்சஸ் எல்லாம் இப்போ காலேஜஸ்ல ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது வந்து எப்படி ஸ்டூடண்ட்ஸ் இம்பாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு செகண்ட் தாட் ஆர் கொஸ்டின் நம்ம வச்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த வெற்றி தத்துவத்தை வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன அந்த வெற்றி தத்துவம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். நமக்கு வந்து இதுக்கு வந்து எந்த உடல் உழைப்பு அதெல்லாம் வேண்டியதில்ல. நம்ம அந்த தத்துவத்தை யூஸ் பண்ணும்போது அ எ நம்ம வந்து அந்த சோர்வடைய வேண்டிய நான் சொன்ன மாதிரி வெற்றி வேணும், வெற்றி வேணும்னு சொல்லி நெறைய பேர் வெற்றிய நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா, அ அ அந்த நம்ம அந்த டைமுக்கு முடிக்கணும். அந்த இந்த டைம்க்கு இதெல்லாம் சப்மிட் பண்ணணும். இந்த டைமுக்கு ப்ராஜெக்ட் ரிலீஸ் பண்ணணும். இத ரிலீஸ் பண்ணணும். இந்த இந்த டைம்ல இத முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ல வந்து எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதையும் தாண்டி நம்முடைய எப்படி எண்ணங்களை மாற்றும்போது எப்படி நம்ம வந்து வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி மாட்டேன். இது பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்க மனம் வந்து அதுக்கு ரொம்ப முக்கியமான கருவி. ஸோ அதுக்கு ஒரு கருவி வேணும் பார்த்தீங்களா? ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னாக்கா, நான் சொன்ன மாரி இந்த டாக்ட்ரின் ஆஃப் தாட் அந்த தாட்ட ஆப்பரேட் பண்றதுக்கு ஒரு கருவி வேணும். அது என்ன அப்படின்னு கேட்டா, நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச மனம் என்னும் கருவி. அந்த மனச மட்டும் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கான்ஷியஸ் மைண்ட் இருக்கு. இது வந்து இட்ஸ் மோர் லைக் அன் ஐஸ்பர்க். ஐஸ்பர்க்னா மேல வந்து ஷார்ப்பா இருக்கும். கீழ வந்து பெருசா இருக்கும். மோர் லைக் அ பலூன். ஒரு ஊதுனா பலூன் எப்படி இருக்கும் அப்படின்னு நெனச்சுக்கோங்க. அதுல வந்து மேல 5 டூ 10% தான் கான்ஷியஸ் மைண்ட். இப்ப நான் உங்களோட பேசிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா? அதான் வந்து கான்ஷியஸ் மைண்ட். நினைவு மனம் அப்படின்னு சொல்லலாம். நனவு மனம் அப்படி வேணா சொல்லலாம். அதுக்கு அடுத்தது கீழ இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய பலூனோட பெரிய பார்ட் பார்த்தீங்கன்னாக்கா, அதான் சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ கான்ஷியஸ் மைண்ட் வந்து 10 டூ 15% தான் இருக்கும். சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து 80 டூ 85% இருக்கும். 90 டூ 85% இருக்கும். ஸோ அதிகமா நம்மகிட்ட எது இருக்கு அப்படின்னாக்கா, சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் இருக்கு. ஸோ கான்ஷியஸ் மைண்ட்ல நம்ம ஃபங்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா பார்த்தீங்கன்னா, நம்ம பதிவுகள் பூரா எங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கு. ஸோ எப்படி இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ ஒருத்தங்கள பார்க்குறேன், என் ஃப்ரெண்ட பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாக்கா, பார்க்குறது வந்து என்ன கண்ணோட வேல. கண்ணு வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுது, அந்த பிக்சர் இவங்க பர்ட்டிகுலர் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற பிக்சர் வந்து எங்க அனுப்புது, என்னுடைய பிரெயினுக்கு அனுப்புது. ஒரு ரிசீவிங் சென்டர்ன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கண்ணு பார்த்துருச்சு. அ ரிசீவிங் சென்டருக்கு போயிடுச்சு. ரிசீவிங் சென்டருக்கு போனதுக்கப்புறம் பிரெயின் என்ன பண்ணும்னு கேட்டா, பிரெயினால அத எதுவுமே ப்ராசஸ் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணும்னு கேட்டா, மனசுல இருக்கிற நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா? யார் இந்த ஃப்ரெண்டு, பர்ட்டிகுலர் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து அந்த பர்ட்டிகுலர் இமேஜ் நம்ம முதல்ல பார்த்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்போம். நீங்க டேட்டா எல்லாமே ஸ்டோர் பண்ணியிருக்கிறது வந்து எங்க பார்த்தீங்கன்னா, நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல. அந்த டேட்டா வந்து டேட்டா ரிட்ரைவல் அப்படின்னு சொல்லுவாங்க. டேட்டாவ ரிட்ரைவ் பண்ணி, ஸோ என் ஃப்ரெண்டு இவங்க தான் ஆ கவிதா ஃப்ரெண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும். சரி உங்களுக்கு கவிதா, லதா
உஷா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ யாரு எந்த ஃப்ரெண்டு அப்படிங்கிறது வந்து நீங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னாக்கா, அதை வந்து ப்ராசஸ் பண்றது வந்து உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணுது? கான்ஷியஸ் மைண்டு டேட்டாவை ரிசீவ் பண்ணுது, அவ்வளவுதான். அப்புறம் தான் கான்ஷியஸ் மைண்டு ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்குது. ஸோ நீங்க வந்து லதா கூட பேசணும் அப்படின்னா எப்படி பேசணும்னு நீங்க அப்புறம் டிசைட் பண்றீங்க. இல்ல கவிதா கூட பேசணும்னா கவிதாவோட ரிலேட்டட் இதோ கேட்குறேன். உன் குழந்தை என்ன படிக்குது, என்ன பண்ணிட்டு இருக்கு, காலேஜ் போதா, வேலைக்கு அப்படி கேட்குறீங்க. லதா எடுத்து கேட்குறேன், உங்க சின்ன குழந்தை என்ன தூங்கிட்டு இருக்கா, சின்ன குழந்தைன்னு வச்சுக்கோ தூங்கிட்டு இருக்கா. அந்த மாதிரி என்ன கேட்கணும் அப்படிங்கிறது அப்புறமா தான் வந்து கான்ஷியஸ் மைண்டுக்கு அது அனுப்புது டேட்டாவை. ஸோ ஃபஸ்ட்டு ரிசீவிங் பண்ணிட்டு பிரெயினில் போடுது. பட் டேட்டா அனாலிசிஸ் பூரா எங்கே நடக்குது? சப்கான்ஷியஸ் மைண்டில் நடக்குது. ஸோ சப்கான்ஷியஸ் மைண்டில் தான் அவ்வளோ டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கு. அதனால தான் அது வந்து 80 to 90% சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்குது. ஏகப்பட்ட டேட்டா இருக்காங்க. ஸோ அந்த டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது. அக்கார்டிங்லி அதை தகுந்த மாதிரி வந்து அவங்கவுங்களோட பேச ஆரம்பிக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற இந்த இந்த எண்ணம் அப்படிங்கிறத வந்து கான்ஷியஸ் மைண்டில் வந்து நம்ம இருந்து கொண்டு போய் அதை வந்து சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் பண்ணணும். சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் பண்ணால் அப்பப்போ ரிட்ரைவ் பண்ணி அந்த டேட்டாவை கொடுத்துட்ருக்கோம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 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 வேலையை எடுக்கிறீங்க, அந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் என்ன பண்ண, அது கான்ஷியஸ் மைண்டில் மட்டும் நினச்சா பத்தாது. அதை நீங்கள் கொண்டு போய் சப்கான்ஷியஸ் மைண்டில் வைக்கணும். சப்கான்ஷியஸ் மைண்ட் நீங்கள் அது வந்து அதுக்கு எந்த ஆற்றலுமே கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது ஒரு டேட்டா ஸ்டோரேஜ் சென்டர், அவ்வளோதான். ரிட்ரைவல், ஃபங்க்ஷனிங் இது எல்லாமே யார் பண்ணுறாங்கன்னா கான்ஷியஸ் மைண்ட் தான் பண்ணும். ஸோ நீங்கள் போய் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுற வேலை மட்டும்தான் அங்கே. எப்படி ஒரு ஸ்டோர் ரூமில் கொண்டு போய் திங்ஸை வைக்கிறீங்க, பட் போய் எடுக்கிறது யார் எடுக்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய கான்ஷியஸ். நீங்கள் போய் பார்க்குறீங்க, இதெல்லாம் இருக்குது இந்த ஸ்டோர் ரூமில், இதுதான் வேணும் எனக்கு, இந்த நோட் புக் வேணும், இல்லை இது இந்த பொருள் வேணும் அப்படின்னு எடுக்கிறது வந்து உங்களோட கான்ஷியஸ் மைண்டு தான். இன்னைக்கு இப்போ என்ன தேவை எனக்கு, அந்த விஷயத்தை வந்து அதை எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து கான்ஷியஸ் மைண்டுக்கு தான் இருக்கு. ஸோ ரெண்டுமே சேர்ந்து ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வரேன். பட் ரெண்டுமே வேணும். மைண்ட் ஒரு கான்ஷியஸ் மைண்ட் மட்டும் ஃபங்க்ஷன் ஆக முடியாது, சப்கான்ஷியஸ் மைண்ட் மட்டும் ஃபங்க்ஷன். ஆனால் மெயினான ஆற்றல் டேட்டா மட்டும்தான் இருக்கணும். பட் ஆற்றல் பூரா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கான்ஷியஸ் மைண்டுக்கு. நமக்கு என்ன வேணும், இப்போதைக்கு இன்னைக்கு நிலைமைக்கு என்ன வேணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா போர் நடந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம எப்படி அத அதிலிருந்து என்ன விஷயத்த நம்ம கத்துக்கிறோம்? ஷார்ட்டேஜ் வருமா? மீன் என்னென்ன பொருட்கள் ஷார்ட்டேஜ், எப்படி இது போக போகுது அப்படிங்க அதெல்லாமே தாட் ப்ராசஸ் வந்து கான்ஷியஸ் மைண்டு தான் பண்ணும். ஸோ மூளையில வந்து 10,000 கோடி செல்கள் இருக்கு. ஆனா வந்து மூளையில வந்து நமக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அப்படிக்கான நினைவு மனம், அதான் கான்ஷியஸ் மைண்டு. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா கான்ஷியஸ் மைண்ட், ரைட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா சப்கான்ஷியஸ் மைண்டு ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கு. பட் அதான் சொன்னேன், இந்த லெஃப்ட் சைடு ரிசீவ் பண்ணிட்டு அது அப்படியே டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணும் ரைட் சைடுக்கு. அப்புறம் வந்து அது சப்கான்ஷியஸ் மைண்டோட கனெக்ட் ஆகி வந்து நமக்கு அதான் சொல்லுவாங்க. டாசன் சர்ச் சொல்லியிருக்காரு மைண்ட் டு மேட்டர்ல, கொஹரண்டா ஒர்க் பண்ணணும். நம்மளுடைய பிரெயின் வந்து கொஹரன்ஸ் இருக்கணும். இல்லைனாக்கா நம்ம ஒன்ன பார்க்குறோம், இது வேணும்னு நினைக்கிறோம். பட் அதை அப்படியே நம்ம கொண்டு போய் என்ன இது வேணும்னு நினைச்சா அப்படியே அங்கே விட்டுடுறோம். புரியுதா உங்களுக்கு? நம்ம பார்க்குறோம், அது இதை நான் இதே மாதிரி நானும் வெற்றி அடையணும் இந்த பிஸ்னஸ்ல நினைக்கிறதோட சரி. அதுக்கான படிகள் என்ன, அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன, அதுக்கு நான் என்ன பண்ணணும், அது அப்படிங்கிறத வந்து நான் வந்து என்னோட ரைட் சைட் பிரெயினுக்கு நான் கொண்டு போய் கொடுக்கறதே இல்லை. ஸோ இதோ இங்க இங்க இந்த இடது பக்கம் மூளையில வாங்குனதோட விட்டுட்டு அதை நாங்க டிரான்ஸ்ஃபர் பண்றதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணலன்னா ஸ்டோரேஜுக்கு போகாது. இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னு, நீங்க திங்ஸ் வாங்கிட்டு வரீங்க, நீங்க என்ன வாங்கணும் திங்ஸ்ன்னு சொல்லி நீங்க வாங்கிட்டு வந்தது வந்து ஒரு இடத்துல வச்சாலும் திருப்பி எடுக்கும் போது நீங்க போய் கரெக்டா எடுக்கலைன்னா உங்களால அதை ஃபங்க்ஷன் பண்ண, அதை யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரிதான் இங்கேயும். நீங்க பாக்குறீங்க, சில விஷயங்கள் நடக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா வந்து அதோட விட்டுறீங்க. ஃபர்தரா அதை கொண்டு போறதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன, அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லி அந்த ப்ராசஸர்ல போட மாட்டேங்கிறீங்க. ப்ராசஸர்ல போடும்போது தான் நமக்கு ஒரு ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அதே மாதிரி கொஹரன்ஸ் ஆஃப் த பிரெயின் வந்து ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா, இது மோர் லைக் எ மெமரி பேங்க். நம்முடைய ஆழ்மனம் வந்து மெமரி பேங்க். தட்ஸ் அவ்வளோ ஸ்டோரேஜ் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். எப்படி வந்து நம்ம நம்ம வந்து கரெக்டா அந்த ப்ராம்ப்ட் போனப்புல ஏஐல எப்படி ப்ராம்ப்ட் போட்டு தேடி எல்லா டேட்டா எடுக்கிறாங்க பாத்தா, அது மாதிரி நம்ம ஒரு நல்ல ஃபீட் பண்ணும். அந்த ப்ராம்ப்டை போட்டு ஃபீட் பண்ணும்போது தான் நம்ம ஆழ்மனம் வந்து கண்டினியூஸா செயல்பட்டுட்டு இருக்கு. பட் ஆனா அது வந்து நம்ம தூங்கும் போது கூட ஆழ்மனம் செயல்பட்டுட்டு இருக்கும். தூங்கும் போது, விழிப்பா இருக்கும்போது எல்லாமே செயல்பட்டு இருக்கும். பட் நம்ம அதை எப்படி கான்டாக்ட் பண்றது?
எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மேஸுக்குள்ள நீங்க போறீங்க. ஒரு மேஸ் வந்து வேற வேற வழியில போய் கடைசியில நீங்க ரீச் ஆகணும். நீங்க கரெக்ட்டான பாத்துல போனா நீங்க அங்க ரீச் ஆகவே முடியாது. அதே மாரி தான் இங்கேயும். நீங்க கரெக்ட்டான ப்ராம்ப்ட்ட போட்டு, கரெக்ட்டான விஷயங்கள வந்து கொண்டு போய் நீங்க வந்து உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பிளான் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி நீங்க வந்து அம் ஒரு என்ன விதை போடுறீங்களோ, அதான் உங்களால எடுக்க முடியும். ஒரு மாமரத்து விதைய போட்டா மாமரம் வரும், மாம்பழம் வரும். ஒரு ஒரு தென்னை மரம் விதை போட்டா தேங்காய் வரும். இல்ல வேற விதை போட்டு இன்னொரு விதை தேடவே முடியாது. ஸோ அதுதான் அந்த ப்ராசஸிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ப்ராம்ப்ட், அந்த ஃபீடு நமக்கு அந்த அத சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு பேஷன் இருக்கணும். அந்த பேஷன் கொண்டு போய் இங்க பிளான் பண்ணணும். இந்த வேலை எனக்கு செஞ்சே ஆகணும். இந்த ரிசல்ட் எனக்கு வந்தாகணும். நான் நான் வந்து இத அடையணும். இன்னொன்னு தெரியணும். நீங்க எதுக்காக அத அடையணும்னு சொல்லணும். உதாரணத்துக்கு நான் இவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, அந்த பணம் வச்சு நான் என்ன பண்ண போறேன்? அது இருக்கணும். இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே வந்து ஒண்ணோடு ஒண்ணு கனெக்ட்டா இருக்கு அப்படின்னு நான் சொல்ல வரேன். நீங்க நினைக்கிறது மட்டும் பத்தாது. அத உங்களுக்கு ஃபீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அத ப்ராசஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அந்த ரிசல்ட் கிடைச்சா நீங்க என்ன பண்ண போறீங்க? ஸோ இது வந்து ஒரு 4, 5 ஸ்டெப் இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு நான் அந்த இடத்துல சொல்ல வரேன். ஸோ இது வந்து யார் யூஸ் பண்றாங்க அப்படின்னு வலது பக்கம் இந்த ஆழ்மனதை யூஸ் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா, கவிஞர்கள். அவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த பார்ப்பாங்க. ஒரு மரத்த பார்க்க உடனே கவிதை எழுத ஆரம்பிச்சுருவாங்க. ஒரு ரிவர பார்த்தா கவிதை எழுத ஆரம்பிச்சுருவாங்க. எழுத்தாளர்கள், ரைட்டர்ஸ் எழுதுறவங்க. அப்புறம் வந்து இந்த சயின்டிஸ்ட் டிஸ்கவரி எல்லாம் அவங்கலாம் தான் அந்த ரைட் சைடு மூளைய ரொம்ப யூஸ் பண்றாங்க. அதர்வைஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் பார்த்தீங்கன்னா, மோர் தென் 80% லெஃப்ட் சைட் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அது மட்டும் பார்த்தா அதனால தான் வந்து நெறைய இன்னைக்கு சக்சஸ்ஃபுல் பீப்பிள் இல்ல. அ அப்புறம் அவங்களும் புலம்புறாங்க. என்னால இது சக்சஸ் பண்ண முடியல. நான் இத பண்ணேன். என்னால சக்சஸ் பண்ண முடியல. ஏன்னா, நமக்கு வந்து இந்த ப்ராசஸ் தெரியல. இந்த ப்ராசஸிங் தெரியல அப்படிங்கும்போது நம்ம டெஃபினட்டா சக்சஸ் பண்ண முடியும். நான் சொன்ன மாரி எண்ணங்கள் வந்து எப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கணும்? அத எப்படி நம்ம வந்து எடுத்துட்டு போறது? நம்முடைய ஆழ்மனம் எப்பவுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. நம்ம தூங்கும்போது ஆகட்டும், விழிப்பு நிலையில் இருக்கும்போது எல்லாமே ஃபங்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். அங்க போய் நம்ம எப்படி எத போய் நடறோம்? அது வந்து ஒரு ஃபெர்டைல் லேண்ட் மாதிரி. அங்க போய் நீங்க எத நடுறீங்களோ கட்டாயம் அது வரும் அப்படின்னு நம்ம பண்ணணும். அதே மாரி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பிரச்சனைய நம்ம அந்த ஆழ்மனதை கூட அந்த இதை பதிய வைக்கணும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் நீங்க வந்து தேடிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க பாருங்க, திருப்பி திருப்பி உங்களுக்கு சொல்லிட்டே இருங்க. ஏன் நான் தேடுறேன், நான் கேட்கிறேன், இது கிடைக்கல. ஏன் கிடைக்கலன்னு தெரியல. தேடுறேன் ஒரு 4, 5 தடவ நீங்க அந்த எஃபோர்ட் போட்டு பாருங்க. உங்களுக்கு உடனே ஒரு மேக்ஸிமம் 1 ஆர் 2 டேஸ் ரிசல்ட் கிடைக்கும். அந்த அந்த மாரி அதுக்கு வந்து நெறைய வழிகள் தெரியும் ஆழ்மனதுக்கு. அது நெறைய அற்புதங்கள் பண்ணும். நம்ம மெயினா அங்க ரீச் ஆக சொல்றாங்கல்ல, இது பண்ண எனக்கு அற்புதம் மிரக்கிள்ஸ் நடந்தது அப்படின்னு. மிரக்கிள் யாருக்கு நடக்குது அப்படின்னா, யார் வந்து கரெக்ட்டா அக்சஸ் பண்ணி போயி அந்த ஆழ்மனதுல எண்ணங்கள பதிய வைக்கிறாங்களோ, ப்ராசஸ் கரெக்ட்டா பண்ணாங்க, அவங்க டெஃபினட்டா ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த ஆழ்மனதை வந்து நான் சொன்ன மாரி 80% வந்து அவ்வளவு இருக்கும்போது, நீங்க வந்து அந்த விழிப்புணர்வு நிலைய அதிகரிக்கணும். தியானம் பண்ண பண்ண அந்த நான் சொன்ன 5 to 10% ஆஃப் த கான்ஷியஸ் மைண்ட் வந்து கம்மியாயிட்டு, சாரி இன்கிரீஸ் ஆயிட்டு சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து டிக்ரீஸ் ஆயிட்டு நீங்க விழிப்புணர்வு நிலையில இருக்க தியானம் பண்றது, புக்கு படிக்கிறது எல்லாம் பண்ண பண்ண என்ன ஆகும்னாக்கா, உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து மீன் கம்மியாயிட்டு கான்ஷியஸா ஃபங்ஷன் பண்றது வந்து அதிகமாயிடும். கான்ஷியஸ் மைண்ட் லெவலே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த ஒரு 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 ஆசையை, லட்சியத்தை, ஒரு இலக்கு, ஒரு அத சொல்லுவாங்கல்ல, செட் யுவர் கோல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க. நீங்க கோல் செட் பண்றீங்க அப்படின்னாக்க, எக்ஸாம்ல இவ்வளோ மார்க் வாங்கணும் அப்படின்னு ஒரு கோல் செட் பண்றாங்க ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னாக்கா, அத வந்து அவங்க வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டு அந்த எண்ணம் வேணும் அவங்களுக்கு. ஏதோ மார்க் வந்தா என்ன? தெரிஞ்ச கம்பெனில வேலைக்கு சேர்ந்துக்கலாம். நானே நெறைய பேர்கிட்ட வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் அங்க போய் அந்த பர்ட்டிகுலர் லாங்குவேஜ் படிச்சிருக்கலாம் அப்படின்லாம் சொன்னவங்கள நான் கேள்விப்பட்டுருக்கேன். அப்படி இல்லாம இது நான் வந்து தரோவா படிக்கிறேன். இந்த வேலைக்கு நான் போகணும். இந்த வேலைக்கு போயிட்டு நாம என்ன பண்ணணும், அங்க போய் அந்த அந்த கோல் இருக்கணும் எனக்கு. நான் இவ்வளவு ஏர்ன் பண்ணணும். இந்த இந்த ஏஜ்ல இவ்வளவு பண்ணணும். அட் த ஏஜ் ஆஃப் 30 இப்படி பண்ணணும், 40 இப்படி பண்ணணும், 50 அப்படியே ஒரு பிளான் வச்சுக்கணும். பேசிக் பிளான். இதுதான் நடக்கணும்னு கிடையாது. இதுதான் நடக்கும் திருப்பி வந்து நம்ம என்ன பெயின் அண்ட் சஃபரிங்குள்ள போயிரும். அப்படி இல்லாம நம்ம இலக்க வந்து கரெக்ட்டா கொண்டு போகும்போது, கட்டாயம் அது நடக்கும். ஸோ என்ன வேணும் நமக்கு? எண்ணங்கள் வேணும்.
விஷுவலைசேஷன், கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் கிரியேட் பண்ணும். நம்ம டாக்டரின் ஆஃப் தாட், அந்த எண்ணம் அப்படிங்கிற தத்துவம் நமக்கு இருக்கணும். ஒரு இது இருக்கணும், லட்சியம் இருக்கணும், எதுக்காகன்னு இருக்கணும் நான் சொன்ன மாதிரி. அப்புறம் விஷுவலைஸ் பண்ணும். விஷுவலைசேஷன் தப்புன்னு சொல்லலாம், பட் விஷுவலைசேஷன் டு சம் எக்ஸ்டென்ட் நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, வாட் யூ சீக் சீக்கிங் யூ, நீங்கள் எதை தேடுறீங்களோ, உங்களுக்கு முக்தி வேணுமா, இல்லை உங்களுக்கு வேண்டாம் பணம் தான் வேணுமா, என்னதான் வேணும் அப்படிங்கிறது முதல்ல நம்ம தெளிவாக இருக்கணும். இதுவும் வேணும் அதுவும் வேணும் எதுன்னு தெரியலன்னா கட்டாயம் நீங்களும் குழப்பி உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டையும் குழப்பி அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் கண்டினியூஸ் கன்ஃபியூஷனுக்குள்ளே போயிடுவீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ லட்சியங்கள் இருக்கணும், அதில் ஒரு திட்டவட்டம் இருக்கணும், அது எழுதணும். ஆக்சுவலாக டைரி ஜேர்னலிங் சொல்லுவார் பிரதீப் சார். ஜேர்னல் எதுக்கு? எழுத எழுத இன்னைக்கு என்ன எழுதணும், நாளைக்கு எழுதணும், நாளைக்கு எழுதணும், அப்படி அந்த மாதிரி நம்மளோட ப்ரோக்ரஸ் நம்மளே பார்க்க முடியும். ஸோ ஒரு இமோஷன் கூட இருக்கணும். இது அடைஞ்சா நீங்க எவ்வளவு ஹாப்பியா இருப்பீங்க, இந்த சக்சஸ் வந்தா நீங்க எவ்வளவு ஹாப்பியா இருப்பீங்க, யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கினா எவ்வளவு ஹாப்பியா இருப்பீங்க, வித் த ஃபீலிங். ஸோ என்ன இருக்கணும்? தாட் இருக்கணும், விஷுவலைசேஷன் இருக்கணும், அது அடைஞ்ச அந்த அதோட திட்டவட்டமான இருக்கணும். வந்தா வருது வராட்டில் அப்படியெல்லாம் கிடையாது. இது வேணும் அப்படிங்கிற செட்டிங் த கோல் இருக்கணும். அப்புறம் அது வந்தா நம்ம எவ்வளவு ஹாப்பியா இருக்கணும், அது ஒரு ஃபீலிங்கோடு இருக்கணும். இது ஒரு புது வீடு கட்டினா எவ்வளவு சந்தோஷமா அந்த வீட்டுல போய் வாழுவோம்னு ஒரு ஃபீல் பண்ணும். வீடு வரட்டும், யாரோ கட்டி கொடுக்கட்டும், அதுல போய் இருக்க நம்ம எப்படி சந்தோஷமா நினைச்சு பாருங்க. அப்பா அம்மா சம்பாரிச்சு வச்ச வீட்டில் போய் உட்கார்ந்தா நம்ம கட்டாயம், நீங்க சம்பாரிச்சு நீங்க வாங்கும்போது இருக்க சந்தோஷம் வந்து அந்த வீட்டில் போயிருக்கா, அது ஒரு கடன் வாங்கின வீடுமா இருக்கு. அப்பா அம்மாவே இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்ச அது ஒரு இன்னொருத்தன் கொடுத்த வீடுமா இருக்கும். ஸோ அந்த ஹாப்பினஸ் வேணும், இது எல்லாமே வேணும். இதுக்கு மேலேயே நமக்கு நம்பிக்கை வேணும், இது எல்லாமே நடக்குது. ஸோ வாழ்க்கையில வந்து மனிதனுடைய முயற்சியை விட சாதனைகள் புரியறதுக்கு, நமக்கு வேண்டியதெல்லாம் கேட்கறதுக்கு எல்லாத்துக்குமே முதன்மையானது என்ன கேட்டா, ஒரே ஒரு இது வந்து நம்முடைய எண்ணங்கள் தான். இந்த எல்லா உண்மைகளிலும் முதன்மையான இது வந்து எண்ணம். அந்த எண்ணத்தை வந்து ஒரு வடிவம் கொடுக்கணும், உருவகம் பண்ணணும், கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் பண்ணணும், அப்புறம் அதனுடைய ஃபீலிங்கோடு இருக்கணும். இதுதான் உண்மையான சத்திய வாக்கு அப்படின்னு கூட நான் சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு, இதுதான் வந்து பேருண்மை, மனதினுடைய பேருண்மை, ப்ரொஃபவுண்ட் ட்ரூத் ஆஃப் த மைண்ட். நம்ம மைண்டை வந்து எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுவரை பொறுமையா கேட்டுருங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன்.